கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய பேர் டெய்லி ஏதாவது ஒரு சேதம் என் குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. பொருள் சேதமோ, பண சேதமோ, இல்லைன்னா சரீரத்தில் சேதமோ, குடும்பத்தில் சேதமோ, ஏதாவது ஒரு சேதம் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி யாருக்காவது வருது. எனக்கோ, புருஷனுக்கோ, பிள்ளைகளுக்கோ, இல்லை பெற்றோருக்கோ, பேரப்பிள்ளை, யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சேதம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து பெர்மனெண்டாக என்னால் மீண்டு வர முடியலையேன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அழகான மங்கள வார்த்தையோடு இந்த கேள்விகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எடுத்து வாசிங்க. ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, எதை காப்பாற்றி? நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டங்கள், அப்படின்னா நல்ல கனி கொடுக்கிற குடும்பங்களை காப்பாற்றி. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை கனி கொடுக்கிற குடும்பமாக ஆண்டவர் பிளஸ் பண்ண விரும்புகிறார். அப்படின்னா கனி கொடுக்கிற குடும்பம் அப்படின்னாச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஆவியின் கனிகளை கொடுக்கிற நல்ல பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மாற்றுறார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலை எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் சீர்படுத்த விரும்புகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். விசுவாசத்திலும் வசனத்திலும் அபிஷேகத்திலும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்த ஆண்டவர் ஆசைப்பட்டு உங்கள் முழு குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய பார்வை இப்பொழுது விழுகிறது. ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்த உன் பிள்ளைங்க கூட இன்னைக்கு ஆண்டவரால் தொடப்படுறாங்க. ஆண்டவருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருந்த உங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். அவங்க மேலே தன்னுடைய கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னு அவங்க மேலே ஆண்டவருடைய கண்ணு பற்றுச்சு, பார்வை விழுந்துருச்சு. ஆண்டவர் அவங்கள தூக்கி எடுத்து நல்ல கனி கொடுக்கிற குடும்பமாய் மாற்றி இனி அந்த குடும்பத்தில் ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி, உங்கள் பிள்ளைகளை எந்த துஷ்ட நண்பர்களும் சேதப்படுத்தாதபடி, துஷ்ட பிசாசானவன் துஷ்ட குணங்களை கொடுத்து சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவார். மாந்திரிக வல்லமைகள் இனி உங்களை சேதப்படுத்துவதில்லை. செய்வினை கட்டுகள் இனி உங்களை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும். காரணம், உங்கள் குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து அழகாக நடத்த தீர்மானம் வச்சுட்டாரு. ஸோ பயப்படாதீங்க. இனி சேதத்திற்கு விலக்கி காத்துக்கொள்வார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்வார். வியாதிகள், கொள்ளை நோய்கள் உங்கள் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி, அடிக்கடி தேவையில்லாத மருத்துவ செலவுகள், வட்டி செலவுகள், வண்டி ரிப்பேர், ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த சேதங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்வார். விசுவாசத்தோடு ஒரு நல்ல சாட்சி நம்ம கேட்கலாமா? சிஸ்டர் எவாஞ்சலின் ஃப்ரம் ராமநாதபுரம், கோயம்புத்தூரில் உள்ள ராமநாதபுரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளங்கையில் பல வருடங்களாக தோல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. அது பரவி சரீரம் முழுவதும் வளர ஆரம்பித்தது. மேலும் என்னால் ஒரு அடி கூட நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கோயம்புத்தூர் ஜபகோபுரத்திற்கு வந்து குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலே தேவ செய்தி வழங்கினார். நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். முடிவில் தனி ஜபத்தின் போது என்னுடைய கையை காட்டி அன்பு சகோதரருடன் ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜப எண்ணெய் பூசி ஜபித்து நாகமானுக்கு சுகமானது போல இந்த சகோதரிக்கும் தோல் நோய் சுகமாகட்டும் என்று சொல்லி ஜபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு எனக்கு அற்புத சுகத்தை தந்துவிட்டார். என்னுடைய சரீரத்தில் இருந்த தோல் சம்பந்தமான முழு பிரச்சனையும் நீங்கிவிட்டது. மேலும் நடக்க முடியாமல் இருந்த நான் இப்பொழுது நல்ல ஆரோக்கியமாய் நடந்து தெரிய கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ நல்ல சாட்சியை கேட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் செய்வார். அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இனி இப்படிப்பட்ட நோய்கள், கொள்ளை நோய்கள் வந்து உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த வசனத்தின்படி இரவும் பகலும் உங்கள் குடும்பத்தை
காத்துக்கொள்வார். எந்த சேதமும் இல்லாமல் ஒருத்தரும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. எவாஞ்சலினுடைய சரீரத்தில் இருந்த கொள்ளை நோய் அவளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து என் பிள்ளையை பாதுகாத்து விடுதலை கொடுத்து அவளை நடமாட வைத்த ஆண்டவர், அந்த தோல் வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்த ஆண்டவர், இப்பொழுதும் எந்தெந்த வியாதிகள் இவர்களுடைய குடும்பத்தில் யார் யாருக்குள்ளால புகுந்து இவங்க சமாதானத்தை கெடுத்து சரீரத்தை நடக்க முடியாமல் பண்ணிட்டு இருக்கிறோ அத்தனை வியாதிகளையும் ஆண்டவர் இப்பொழுது உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறீர். எனக்கு விருப்பமுண்டு, சுகமாகுது. இனி ஒருவனும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்ற வசனத்தை அனுப்பி அந்த சேதங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலையை தாரும். அந்த வழக்குகளிலிருந்து, அவமானத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலையை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ண. இன்று முதல் இவர்கள் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய சொந்த சம்பத்துகளாய் இவர்கள் இருந்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் இவர்களுக்கு தேவையான செல்வங்களையும் சம்பத்துகளையும் கொடுத்து இவர்களை கனம் பண்ண சுவாமி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.